அது ஏன் அப்போ கீழ்கோர்ட்லலாம் அது சாமிக்குன்னு போனப்போ ஏன் இன்றைக்கு அது சிஎல்ஏ கமிஷனர் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எதற்காக அங்கு செல்ல வேண்டும் அந்த கேஸ்? இவர் சொன்னார், சேகர் பாபு ஒரு வாட்டி நான் பேசினப்போ, எங்கிட்ட டாக்குமெண்ட்ஸ்ல அந்த அம்மா கொடுத்தா நாங்க பாக்குறோம், ஏன் அவர் என்ன பேசி கொடுக்கல? 1000 வருஷம் 2000 வருஷம் அந்த மாதிரி கோயில்லாம் கட்டவே முடியாது, இனிமே நினைச்சு கூட பார்க்க முடியாத கோயில்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து அது பாழடைஞ்சு போயிருக்கு. அதெல்லாம் சீர்தூக்கி பார்க்க ஆள் இல்லை, சரி செய்ய ஆள் இல்லை. மேடம், இது தமிழ்நாடு அரசியலுக்கு வருவோம் நம்ம. நீங்கள் சொல்லுங்கள், எப்படி சென்னை எப்படி இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உத்தம ராஜா அவர்கள் பேசும்போது மின் கம்பம் சரிந்து விழுந்ததுலேருந்து நம்ம கோயில் பற்றி கொஞ்சம் பேசலாம். ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு வர்றது. நான் வந்து முன்னாள் கோயில் அரங்காவலராக இருந்ததுனால நிறைய பேர் ஆதங்கப்பட்டு நிறைய விஷயங்கள் என்கிட்ட பகிர்றாங்க. இந்த மாதிரி பழனியில் நடக்கிற எல்லா கோயிலை பற்றியும் பேசுகிறாங்க. திருச்செந்தூர், பழனி, வடபழனி இன்க்ளூடிங் எல்லாத்த பற்றியும் பேசுகிறாங்க. அராஜகமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு உள்ளே இருக்கிற சாமிமார்களும் பேசுகிறாங்க, வெளியில் இருக்க மக்களும் பேசுகிறாங்க. அவங்களால ஆதங்கத்தை வெளியில் சொல்ல முடியாமல் இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம கண்டிப்பாக இது அறமில்லா துறை, அறமற்ற துறை, அப்படிதான் ஒன்று. இதுக்கு நீங்கள் இப்போது ஒவ்வொரு கோயிலுக்கும் எடுத்தீங்கன்னா சொத்து இருக்குது. கண்டிப்பாக முன்னாடி ஒன்று. இப்போ ஒரே ஒரு விஷயம் எனக்கு சொல்லுங்கள். ஒரு துறை நன்றாக இருக்கிறது அப்படின்னாக்க அந்த துறையோட வளர்ச்சியை பார்க்கணும். இப்போ இந்த இவங்க தான் நிர்வாகத்தில் இருக்கு, குறைந்தது ஒரு 60 வருடங்கள் ஆகிவிட்டது. ஒவ்வொரு கோயிலுக்கும் சுமாராக எவ்வளோ வருமானம்? முதல்ல நிலம் ஒரு 50,000 காணும்னு இவங்களே கம்மியாயிருக்குன்னு ஆடிட்டிங் ரிப்போர்ட்டில் கொடுத்துட்டாங்க. அது கணக்கே கிடையாது. அடுத்தது கோயில் சொத்துக்கள். இது என்னமோ இவங்க வீட்டு சொத்து, இவங்க அரசாங்கத்தோட சொத்துன்னு பார்க்குறாங்க. ஒன்று முதல்ல வச்சுக்கணும், இந்த இடம் அறநிலையத்துறைக்கு சொந்தமானதுன்னு இவங்க வச்சுக்கிறதுக்கே இவங்களுக்கு ரைட் கிடையாது. நான் ஒரு வாட்டி சொன்னப்புறம் தான் அதை மாற்ற ஆரம்பித்தாங்க. ஒரு இடம் இருந்தாக்க இது கபாலி கோயிலுக்கு சொந்தமானது இல்லை, கபாலீஸ்வரனுக்கு சொந்தமானது இடம். இன்னொரு இடம் எடுத்தீங்கன்னா திருவல்லிக்கேணி பார்த்தசாரதிக்கு சொந்தமானது. அப்படி தான் சட்டத்திலேயே இருக்குது. இந்த அறநிலையத்துறைக்கு இந்த மாதிரி ஒரு டேபிள் சேர் கூட சொந்தம் கிடையாது. கண்டிப்பாக எல்லாமே அந்த சாமி கிட்டேருந்து எடுத்துக்கொண்ட காசு. அவங்க குடிக்கிற தண்ணி அந்த அறநிலையத்துறை ஆபீஸ்ல இருக்கிறவங்க குடிக்கிற தண்ணி கூட எங்களுடைய இறைவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. அவன் அந்த உண்டியல் அந்த கோயில் வருமானத்தில் இருந்தனால் வருகிறது. டர்ன் போட்டு மண்டே அன்னைக்கு கபாலி, டியூஸ்டே பார்த்தசாரதி, தேர்டு வந்து முண்டக்கன்னி அம்மன், 4வது திருவத்தியூர் வடிவுடைய, அந்த மாதிரி இவங்க டேர்ன் போட்டு அது ஆர்டர் மாறி இருக்கலாம். பட் இப்படி தான் இவங்க குடிக்கிற தண்ணியிலேருந்து சகலமும் எங்கள் இறைவனிடமிருந்து எடுக்கப்பட்டது தான். இவங்க எவ்வளவு இது பாருங்க. ஏதாவது நான் சொல்ற மாதிரி நிர்வாக திறமை அப்படின்றாங்கல்ல, இவங்க ஏன் எக்ஸ்டர்னல் ஆடிட்டுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க? ஒரு திறமை உங்ககிட்ட ஓப்பன்னஸ் இருந்தா ஏன் வெளி ஆடிட்டிங் கிடையாது? தேர்ந்தெடுத்த ஆடிட்டர் கணக்கு. இவங்க ஆடிட் பண்றவங்க யாரு? இவங்களே கீழே ஆடிட்டர் கிடையாது, அவங்க குவாலிஃபைட் சிஏ கிடையாது. ரொம்ப வருஷமா அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவங்க. அப்படி இந்த மாதிரி. இப்போ வடபழனி கோயில் அடுத்தது. நான் முன்னாடியிலேருந்து நான் ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்கிறது கபாலிக்கு சொந்தமான அந்த கிரீன்வேஸ் ரோடு, அடுத்து திருவண்ணாமலை அண்ணாமலையாருக்கு சொந்தமான அந்த இதுக்கு எதிர்க்க மலர் ஹாஸ்பிட்டல் இருக்கும் அந்த இடம், அது இருக்கு. இல்ல இதுக்கு எதிர்க்க வில்வவனம்னுட்டு அந்த மலர் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, ஆப்போசிட்ல அது அண்ணாமலையாருக்காக ஒரு முதலியார் எழுதி கொடுத்த சொத்து. அங்க வில்வ மரம் வளர்த்து அந்த வில்வம் தினம் அண்ணாமலையாருக்கு பூஜைக்கு செய்ய வேண்டும். ஆனா அங்க என்ன இருக்கு? இப்போ வீடுகள் தான் இருக்கு. ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல் இருக்கு, கவர்மெண்டே இது ரன் பண்ற ஒரு ஸ்கூல் இருக்கு, பிரைவேட் இருக்கு. வில்வம் ஏதாவது ஒரு இலை போகுதா அங்கேருந்து? ஒரு இலைன்னு எடுக்க வேண்டாம், 3 இலை போகுதா அண்ணாமலையாருக்கு? அருணாச்சலபுரம் அதுலேருந்து. அடுத்து நீங்கள் நான் சென்ட் ஜான் ஸ்கூல் சொல்வேன். நான் நிறைய வாட்டி இதை பற்றி பேசியிருக்கேன். வேணுகோபாலசாமி அண்ட் காசி விஸ்வநாதர் இருக்கிறதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப பணக்கார சாமி அதுதான். பெங்களூர் நேஷ்னல் ஹைவேல அதுக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட 750 ஏக்கர் இடம். யார் அனுபவிக்கிறார்கள்? குயின்ஸ்லேண்ட் தீம் பார்க் நடத்துகிறவங்க, சென்ட் ஜான்ஸு ஸ்கூலு, இதெல்லாம் சென்ட் ஜான் ஸ்கூல்ஸ் லாஸ்ட்ல போறதுன்னுட்டு அவங்க விற்க பார்த்தப்போ தான் நாங்கள் பேசி என்னமோ மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு அது கோயில் நிலம் வாங்க யாரும் இல்லை. அது இப்போ சிஎல்ஏசி
பூந்தமல்லி கீழ்கோட்டில் மேலெல்லாம் அது காசி விஸ்வநாதருக்கும் வேணுகோபால சாமிக்கும் சொந்தமான இடம்னு இருக்கு. எங்கிட்ட அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்கு. அவர் எழுதி கொடுத்தது. ஏகாதசிக்கு வேணுகோபால சாமிக்குன்னு ஒரு 75 ஏக்கர் எழுதி கொடுக்குறார். மீதி எல்லாமே காசி விஸ்வநாதருக்கு. அந்த மாதிரி அந்த ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவர் எழுதி வச்சிருக்கிறது ஃபர்ஸ்ட் லைன் பீச் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அந்த டாக்குமெண்ட் அது எங்கிட்ட இருக்கு. மாலை 4 மணிக்கு பிறகு எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் அந்த சொத்தின் மீது எந்தவித பாத்தியத்தையும் கிடையாது அப்படின்னு எழுதி கொடுத்துருக்கார் அவர் அந்த டாக்குமெண்ட். இதை விட ஒரு ஓனர்ஷிப்க்கு என்ன வேணும்? அது ஏன் அப்போ கீழ்கோட்லலாம் அது சாமிக்குன்னு போனப்போ ஏன் இன்றைக்கு அது CLA கமிஷனர் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எதற்காக அங்கு செல்ல வேண்டும்? அந்த கேஸ் 2 இடத்துல இது வேணுகோபால சாமிக்கும் காசி விஸ்வநாதருக்கும் ஜட்ஜ்மெண்ட் வந்துடுது. நான் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டே வச்சிருக்கேன். அப்படி இருக்கச்சு எப்படி ஓனர்ஷிப் இவ்வளவு டிஸ்பியூட்டாக இருக்கும்? இவர் சொன்னார், சேகர் பாபு ஒரு வாட்டி நான் பேசினப்போ, எங்கிட்ட டாக்குமெண்ட்ஸில் அந்த அம்மா கொடுத்தா நாங்கள் பார்க்குறோம், ஏன் அவர் என்ன பேசி கொடுக்கல? எங்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட் அரசாங்கமும் மற்ற அமைச்சரிடமும் இருக்காதா? இல்லை, கொடுக்க முடியாதா? இப்போ இந்த விஷயத்துக்கு வரேன். இப்போ அடுத்து வடபழனி கோயிலுக்கு நீங்க அரங்காவலா இருந்திருக்கீங்க. நான் இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கறேன். ஒரு சாலி கிராமத்துல இப்போ லேட்டஸ்ட் அது கார் பார்க்குக்காக வச்ச இடத்த விற்க இது பண்ணாங்க. அதை வித்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அது ஏதோ ஆயிடுச்சு. அதுதான் எல்லாமே விற்க கூடாதுதாங்க சட்டத்துக்கு எவ்வளவோ வித்துருக்காங்க. அடுத்து இன்னொரு இடத்த ஒரு கிறிஸ்டின் இவங்க சர்ச் எடுத்துட்டாங்க, வடபழனி கோயிலுக்கு சொந்தமானது. அது இந்த பீரியட்ல தான் எடுத்துப்பாங்க. இந்த பீரியட்ல எடுக்கலையே. அது முன்னாடி எடுத்து அது திருப்பி அவங்க கோர்ட்டு கேஸ் எல்லாம் போய் அந்த சர்ச் வந்து ஒரு பிரைவேட் இவருக்கு வித்துட்டாங்க. ஆமா, அந்த பிரைவேட் இவரு இப்போ விற்க பாக்குறாரு அந்த இடத்த. அந்த டாக்குமெண்ட் எங்கிட்ட வந்திருக்கு. இப்போ எங்கிட்ட பட்டா இன்றைக்கு வரைக்கும் வடபழனி முருகனின் பேரில் இருக்கிறது. ஆனாக்க இப்போ இந்த பிரச்சனை. ஆமா, ஆனா இப்போ இருக்கிறவங்க அத வந்து மாத்தி கொடுக்கறோம்ன்றாங்களாம். அத பட்டாவை மாத்தி கொடுக்கறோம், பட்டாவை மாத்தி கொடுக்கறோம் நாங்க, அதுக்கு ஒரு அமௌண்ட் எங்களுக்கு கொடுத்துருங்க. அது அப்படி. ஏன்னா இன்னைக்கு என்னது வேல்யூ? அது அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டோம்னா மாத்தி கொடுத்துருவாரு. அதுல அங்க அப்படியான ஆட்களை தாங்க பொறுப்புல போட்டு வச்சிருக்காங்க. அறநிலைத்துறைக்குன்னு இருந்த கௌரவத்துக்காக அதை நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் பெரிய பெரிய நல்ல கௌரவமான கொடுத்தவங்க, கோயிலுக்கு கொடுத்தவங்க அவ்வளவு பேரு. நீங்க இதை சொல்றீங்களே, நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. இங்க மவுண்ட்ல வடபழனிக்கு சொந்தமானது குறைஞ்சது ஒரு 1.5 ஏக்கர் இடம் இருக்கும். இந்த 1.5 ஏக்கர் இடம் வந்து ஒரு வன்னியர் குறிப்பிட்ட ஒரு கட்சி வன்னியர் அவங்கள வந்து அதை மடக்கி பிடிச்சி உள்ளுக்குள்ள இன்னமும் ஒரு மிஷின் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி காடு மாதிரி இருக்கு. கொஞ்சம் இடத்த வந்து ஒரு 1/2 ஏக்கர் வரைக்கும் விற்று ஒரு ஃப்ளாட்டை கூட கட்டிட்டாங்க. மீதி இந்த ஒரு இதுக்கு வந்து நாங்கள் வந்து அமீனாவை கொண்டு போய் கேஸோட நான் ஒரு டிசி எல்லாரும் போய் நாங்கள் இறங்கி அந்த இடத்த வந்து அமீனா முன்னாடியே நாங்கள் சீல் வச்சு எடுக்கிறோம். அந்த கூட்டமே வந்து அமீனா முன்னாடியே பூட்டை உடைச்சி வெட்டுவோம் குத்துவோன்னு எங்களை மிரட்டி எங்களை வெளியே துரத்தி ட்ரெஸ்பாஸ் போர்டு கூட போட்டுட்டோம். இது வடபழனி முருகன் கோயிலுக்கு சொந்தமான இடம்னு கூட போட்டோம். அதையெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே எடுத்து எங்கள் வண்டிகளெல்லாம் அடித்து உடச்சி வாகனங்கள்லாம் அடிபட்டு பேப்பர்லலாம் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு அடி உதையோட வந்து பேப்பர் அன்னைக்கு ஹெட்லைன்ஸ் பேப்பர்லலாம் போட்டாங்க. அடித்து உதச்சி எங்கள் வண்டிகளெல்லாம் நொறுக்கி இப்படியெல்லாம் வந்திருக்கோம். அவங்க இன்னும் கூட அந்த இடத்த எங்களால் அதை எடுக்க முடியாமல் அப்படி இருக்காங்க. இதையெல்லாம் அறநிலையத்துறை கேட்கலையா? இதையெல்லாம் நான்லாம் வந்து அதை மீட்டு கொடுக்கணுங்கிறேன். இவங்க அதுக்கு பட்டா போட்டு விற்கிறதுக்கு நான் பட்டா மாற்றி தரேன்றது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. இன்னொன்று நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இதில் இப்போ ஒரு மாஸ்க் ஒன்று கோயம்பேடுல, அது கோயில் நிலம்லாம் இல்லை, பட் அது வந்து புறம்போக்கில் இருந்துச்சுன்னு இவங்க போய் வேர்டிக்டெல்லாம் கோர்ட் வாங்கிட்டாங்க. ஆனால் இவங்க இன்னும் கிளைம் பண்ணலை அதை. ஏன்னா அன்றைக்கி ஒரு 5 முஸ்லிம்ஸ் திரண்டுட்டாங்கன்னுட்டு பயந்துக்கிட்டு இதை இன்னி வரைக்கும் அதை கிளைம் பண்ணலை. ஆனால் இதே இதுவாக இருந்தாக்கா ஒரு காமன் மேன் ஒரு இந்து கோயில்கள் யார் வேணால் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கு கேள்வியே கேட்க வேண்டாம். அதுக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு 1 கோடி ரூபா கரண்ட் பில் கட்டலாம். திருப்பரங்குன்றம் அதை விட ஒரு மோசமான ஃப்ரீ கரண்ட்டு, மாஸ்க்கு ஃப்ரீ கரண்ட்டு, அது நம்ம இன்கமே கொட்டி கொட்டி உங்க கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற நம்ம இதுக்கு வந்து 1 கோடி ரூபா கட்டலன்னு கரண்ட்டை கட் பண்ண போறீங்க. நீங்க வேற அது கேளுங்க. இப்போ ஆஸ் ரீசெண்டா இப்போ சட்டசபை நடந்தது இல்லையா, அப்போ அறநிலையத்துறை அன்றைக்கு இதுக்கு ஏன்னா இல்லாதவங்க இவங்க எல்லாரும் அறநிலையத்துறை சார்பா ஒரு பை
எல்லா எம்எல்ஏக்களுக்கும். யார் காசுங்க? யார் காசு? என்னோட கபாலி காசோ, பழனி முருகன் காசோ, மதுரை மீனாட்சி காசோ, எவ்வளோ இருக்கு இவங்களுக்கு. தங்கத்தை உருக்குறேன், அதை எப்படி இவங்க இது பண்ண முடியும்? அது எங்க பீரியட்லங்க அதை உருக்காம தான் நாங்க வச்சிருந்தோங்க. எத்தனை தங்க எவ்வளோ தங்கத்தை நாங்க வச்சிருந்தோம்னு எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குங்க. அந்த 5-6 வருஷ காலத்துல நாங்க நீங்க இருந்ததுனால நான் இப்ப கேட்கறேன் உங்ககிட்ட, அரங்காவலர் இருந்தால அந்த ரெஜிஸ்டர்லாம் இருக்கு இல்லையா? கண்டிப்பா இருக்கு. அதெல்லாம் மெயின்டைன் பண்றாங்களா? கண்டிப்பா ரெஜிஸ்டர் அங்க இருக்கவே இருக்காது. நானே ஏன்னா இன்னைக்கு நான் யோசிக்கிறேன், அந்த பக்கம் காணாதான் போயிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா எத்தனை கிலோ தங்கத்தை நாங்க சேர்த்து ஒவ்வொரு வருஷமும் அப்டேட் பண்ணணும். எங்க பீரியட்ல வந்து ரொம்ப கிளீனுங்க. ஒரு அதிகாரி இருந்தார், அவர் ஒரு நல்ல மனிதர், நான் பேர் சொல்ல விரும்பல, ரொம்ப நல்ல மனிதர். அவர் என்ன பண்ணாருன்னா இதை கோஆர்டினேட் பண்ணாரு. ஒரு சில பேர் இருக்காங்க, நல்லவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. பீப்புள் நம்ம எல்லாரையும் சொல்ல முடியல. 100ல் ஒரு 10 பேர் நல்ல ஆட்கள் இருக்கிறாங்க. என்னையா சொல்லுவாங்க, மேடம் நீங்க என்ன இது ஒரு பெரிய நெட்வொர்க், நீங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும்லாம் முடியாது, நீங்க வந்தீங்கன்னா மாலை வாங்கிட்டு போங்கலாம் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நான் இருக்கிற வரைக்கும் இங்கே தவறு நடக்கூடாதுன்ற அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் சரி பண்ணியிருக்கோம் நாங்கள். ஆனால் சார் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளவோ விஷயம், ஒரு அறநிலைத்துறையில் எவ்வளவோ விஷயம் கற்றுக்கணுமோ அவ்வளோ விஷயமா நான் அந்த 5-6 வருஷத்தில் அங்கே நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் இருந்த பீரியடில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உண்டியல் காசு என்றதாக இருந்தால் காலையிலேயே நாங்கள் கேமரா வர சொல்லி ஒரு நல்ல பழைய ஆட்கள்லாம் வருவாங்க ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து வந்து பணத்தை எண்றதுக்கு. பப்ளிக்காக எண்ணி பப்ளிக்காக எவ்வளோ பணம் இருந்ததுன்னு டிக்ளேர் பண்ணி பப்ளிக்காக பேப்பரில் கொடுத்துட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். ஏன்னா அதில் ஒளிவு மறைவே கிடையாது. இப்படியே கவுண்ட் பண்ணுவோம், அப்படியே அவங்க முன்னாடியே எண்ணுவோம், அந்த ஜனங்க முன்னாடியே அப்படியே ப்ரெஸ்ஸை கூப்பிடுவோம். இவ்வளோ பணம் இன்னைக்கு இந்த சேர்ந்துருக்கு, இத்தனை லட்சம், இவ்வளோ நகை சேர்ந்துருக்கு, இவ்வளோ வெள்ளி சேர்ந்துருக்கு, எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு க்ளீனாக பேப்பர்லேயே கொடுத்துட்டு வந்து அதை சேர்த்து வச்சு லெஜரில் எழுதி வச்சுட்டாங்க. வந்தோம். ஆனால் அது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த 4 வருட காலமாக அறநிலைத்துறை மேலே எனக்கு பெரிய 4 வருட காலம்னு கூட சொல்ல மாட்டேன் மேடம், முன்னாடி கூட இருந்தது, ஓரளவுக்கு இருந்தது. அதிமுக ஆட்சியிலும் தவறு நடந்தது இல்ல, 50% இருந்ததுங்க. இப்போ வந்து எதுக்குமே பயப்பட மாட்டேன். கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா இடத்துலயும் கன்ஸ்ட்ரக்ஷன், எல்லா கோயில் இடத்துலயும் உள்ள இஷ்டத்துக்கு தேவையில்லாதவங்க உள்ள இருக்காங்க. சத்திரம் கட்டுறது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், மக்களுக்கும் அது தெரியணும்னு நினைக்கிறேன். அறநிலைத்துறையில மட்டும்தாங்க நீங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல போகாம டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் இருக்கு. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸ்டாஃப் வைக்கலாம் நாங்க. அந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் ஏஜும் இது கிடையாது. 40 இயர்ஸ் ஆனால் கூட நம்ம வேலைக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலைக்கு வைக்கலாம். இந்த விஷயம் பொதுமக்களுக்கு தெரியாது, கண்டிப்பாக தெரியாது. ஆமாம், இதுக்கு தேவையே கிடையாது. டைரெக்டாக போனோம்னா டைரெக்டாகவே அவங்களுக்கு நாங்கள் வேலை வைக்கலாம். இது ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க மினிஸ்டர். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சிஎம் வீட்டிலேருந்து 2 பேர் அனுப்புவாங்க, இவங்க வீட்டிலேருந்து அனுப்புவாங்க, அவங்க டிரைவர் பையன்வாங்க, இவங்க பையன், அந்த மாதிரி நிறைய பேரை நாங்கள் எங்கள் பீரியட்லேயும் வச்சுருக்கோம். இந்த மாதிரி போகும். ஆனால் இப்போல்லாம் வந்து அதெல்லாம் எங்கே யார் பொதுமக்களுக்கே கிடைக்கிறது இல்லை. சும்மா ஒரு விளம்பரம் போட்டுடுறாங்க நாங்கள் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு. பாருங்கள், 4 போஸ்டிங்க்கு 4000 பேர் இன்டர்வியூக்கு வைக்கிறாங்க. வீண் கண் தொடப்பு. இந்த 4000 பேருக்குள்ள ஒருத்தர் கூட கிடைக்க போகிறதில்ல. அவங்க ஆளுங்களுக்கு தான் யாருக்கும் கொடுக்க போகிறீங்க. நீங்கள் ரொம்ப ஜனங்களை அழகழிக்கிறாங்க. அப்புறம் நீங்களே சொல்லுங்க, நாங்கள் சொல்றது கரெக்டு தானே? இப்போ இது அறநிலையத்துறையா? இது ஐயோ, அறம் இல்லாத துறை தான். அறம் கெட்ட துறை. ஆமாம், அது முன்னாடியாவது ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருந்தது, தவறே ஒரு கண்ட்ரோலில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 வருஷமாக ரத்த கண்ணீரோடு அலைகிறாங்க எல்லாருமே. அங்கே உள்ள வேலை செய்கிறவங்க. நான் ஒன்று சொல்லுங்க, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கு, கர்ம இதெல்லாம் இருக்கு. இப்போ முன்னாடி அந்த ராசா அவரோட மீட்டிங் பார்த்தீங்க, அது அவரு சொன்னாரு, வேட்டி கட்டி கரை வேட்டி கட்டினதுக்கு அப்புறம் விபூதி குங்குமம் வைக்காதன்னு சொன்ன உடனே நீ போய் நின்ன உடனே விழுந்தது பாரு, கடவுள் கொடுத்தாரு பாரு, உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு. ஆமா, ஜாக்க, ஏன்னா அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அது கண்டிப்பாங்க. நம்மளா வந்து தண்டிச்சோம்னா கம்மி தான், தெய்வமா தண்டிச்சுனா யாராலையும் தாங்க முடியாது. வெளில சொல்லவும் முடியாது. எனக்கு நிறைய பேர் தெரியுங்க, நிறைய பேர் தெய்வத்தை நிந்தித்து விட்டு அவர்கள் கடைசி காலத்தில் பாலு சொன்னாரு, நான் 150 கோயில்கிட்ட அடிச்சிருக்கேன், நான் மினிஸ்டரா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன். என்ன நல்லா இருக்க போறீங்கன்னு உங்களை கேட்டாதான் தெரியும் என்ன நல்லா இருக்க போறீங்க. சும்மா வேணா வெளியில சொல்லிக்கலாம் நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன்ட்டுன்னு. ராஜாக்கு வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வார்னிங் கொடுத்துருக்கான், தெய்வம் கொடுத்த வார்னிங். பொட்டு வைக்காத, நீ குங்குமம் வைக்காத, வேற என்னெல்லாம் கேவலமா பேசிருக்காரு இந்துக்களை பத்தி. அப்புறம் அங்க போய் அவர் தொகுதியில போய் கும்பம்லாம் மரியாதை எல்லாம் வாங்கிக்கிட்டாரு. அப்ப என்ன வச்சுக்கிட்டாரு? இந்த மக்கள் தாங்க இந்த ராஜாவை திட்டத்தை விட இந்த மக்களை தாங்க கேட்கணும். மக்களை நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவங்களை ஓட் போட்டு நீங்க ஜெயிக்க என்ன அனுபவிக்க போறீங்க? கஷ்டத்தை தானே அனுபவிக்கிறீங்க, நல்லதை அனுபவிக்க இல்லையே. நீங்க குஜராத் போனீங்கன்னா, நான் இந்த விஷயத்த பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். குஜராத் போனீங்கன்னா யாருன்னா எதனா கொடுத்தா கூட வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன் தெரியுமா? எங்களுக்கு நல்ல வருமானம் வருது, எங்களுக்கு பிச்சையெல்லாம் வேண்டாம்,
நாங்க வந்து சம்பாதிக்கிறோம், நாங்க செழிப்பா இருக்கிறோம், நாங்க ஹாப்பியா இருக்கிறோம்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு தமிழ்நாடு வர வேண்டாம். இல்ல நீங்க எப்படிங்க சொன்னோம், ஒரு குருக்களுக்கு 30 ரூபாய் 3 ரூபாய் சம்பளம், அதுவே 10 மாசம் பாக்கினா அவங்க எப்படி சொல்லுவாங்க? அதுலயே இப்ப கேக்குறாங்க, தட்டுல போட்டுட்டு இருந்தோம்னா அதுலயும் ஷேர் அடிக்கிறாங்க இப்போ. இது எப்படி நல்லா இருக்க முடியும்? இதுல நான் ஒரு திருச்சிக்கு வெளில ஒரு ரொம்ப ரொம்ப பழமையான கோயில், அது அந்த கோயில் திருவாசின்னு நினைக்கிறேன், ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில், தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம். அந்த வயசானவர் பாவமா இருக்கு, உச்சிக்கால பூஜைக்கு அந்த சாமிதே அழுக்கேறிய ஒரு இது, அவரோடதே அழுக்கேறிய ஒரு இது. அவரை கேட்டா அவங்க எல்லாரையுமே நீங்க கேட்டீங்கன்னா 10 மாசமா சம்பளம் பாக்கி, 8 மாசம். இப்போ எச்ஆர்என் நீங்க சொல்ற மாதிரி அறநிலையத்துறையில் இருக்கும் அதிகாரிகள் அவங்கெல்லாம் வேலை செய்வாங்களா 10 மாசம் அரசு சம்பளம் பாக்கி வச்சா? அதுவும் 3 ரூபாய் 10 ரூபாய் 70 ரூபாய் பாக்கி வைக்கிறது, அதுல என்ன நியாயம்? அதை விட பெஸ்ட் உனக்கு சம்பளம் கிடையாது அப்படின்னு ரைட்டிங்ல இங்க ஏரி காத்தராமர் கோயிலுக்கு உங்க ரைட்டிங்ல கொடுக்குறாங்க. அப்புறம் எல்லோரும் அர்ச்சகர் ஆகலாம், வர சொல்லுங்க, யாரையாவது வந்து அர்ச்சகரா இருப்பானான்னு கேளுங்க, சம்பளம் இல்லாம பண்ணுவாரா கேளுங்க. இல்ல எல்லாரும் அர்ச்சகரா இருக்கலாம், எல்லாரும் வராங்களா? எங்க வந்தாங்க? வந்தா ஒழுங்கா இருப்பாங்களா? நீங்க அந்த பாடசாலையில போய் நீங்க பாடம் படிக்கும் போதே நீங்க ஒழுங்காயிருவீங்களே, ஏன் வரல? இன்னைக்கு ஒரு இதை சொல்லும்போது சொல்லணும்னு நினைக்கிறேன், அக்னி பாத்னு ஒன்று ஆரம்பிச்சதுக்கு இவ்வளோ குதிக்கிறீங்களே, அது எதுக்காக ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா? ஒரு கோயிலில் போய் ஒரு 17 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள பிள்ளைங்க கெடாமல் இருக்கும், அந்த வயசுல தான் கெட்டு போகும். கெட்டு போகாமல் அங்கே போய் நம்ம நாட்டுக்காக பாதுகாத்து வந்ததுன்னா உங்கள் வீட்டுக்கும் நல்ல பிள்ளை கிடைக்கும், அந்த நாட்டுக்கும் நல்லது நடக்கும். அது எப்படிங்க? ஒரு நாட்டில் ஹாஸ்பிட்டல் வேண்டாம், பள்ளிக்கூடம் வேண்டாம், டாஸ்மாக் தான் வேணும் அப்படின்னுட்டு இருந்தோம்னா டாஸ்மாக் வருமானத்தை நம்பி, அதுதான் வருமானம், அந்த வருமானத்தை நம்பி இப்போ ஈடியும் இப்போ வந்தாச்சு, அதுல பாட்டிலுக்கு இவ்வளோ, பாட்டில்ல கலப்படம் இவ்வளோ, இந்த மாதிரி அடுத்து கள்ளக்குறிச்சி. அதுல ஒருத்தன் சொல்றாருங்க, இது பாட்டில்லயே கலப்படம் மேடம், போதையே ஏற மாட்டேங்குது, இதுக்கு ஒரு நம்ம கேஸ் போடணும்ன்றாரு. இப்படி இருக்கிற தமிழகத்தை நம்ம தலை நிமிர்ந்து எப்படி தாமரை ஓட்டு போட்டாதான் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். கண்டிப்பா தாமரை மலர் மாதிரி, தாமரை எவ்வளவு புனிதமானதோ, எல்லா தெய்வத்துக்கும் தாமரை மேல இருந்து தான் வராங்க. நீங்க கும்பிட்ற பெருமாள் கூட பாத்தீங்கன்னா, தாயார் கூட எத்தனையோ வருஷம் தவம் இருந்து தாமரையில இருந்து தான் மலர்ந்து வந்தாங்க அந்த அம்மா. அந்த தாமரையோட மகிழ்மை தெரிஞ்சவங்க எல்லாம் தமிழர்களா இருந்தா, எல்லாரும் சொல்ற மாதிரி தமிழர்களா இருந்து நம்ம தமிழ் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் நம்ம பிள்ளைங்களையும் காப்பாற்றினோம்னா கண்டிப்பா தாமரைக்கு ஓட்டு போடணுங்கிறது நம்ம பதிவு பண்ணி. இவங்க கிட்ட இன்னொன்னு கேட்கணும், நம்ம வழிபடுற தெய்வத்தெல்லாம் கல்லுன்னுவாங்க, ஆனா இவங்க செலை வச்சிருக்காங்க இல்லையா, அதுக்கு யாராவது அடிச்சோம்னா அதுக்கு ஒரு லபோதிபோன்னு கத்துவாங்க. எவ்வளவு பாரம்பரியமான கோயில்லாம் நான் போட்டு வரும்போது பாக்குறேங்க, பழைய காலத்து 2000 வருஷம் 2000 வருஷம் அந்த மாதிரி கோயில்லாம் கட்டவே முடியாது, இனிமே நினைச்சு கூட பார்க்க முடியாத கோயில்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து அது பாழடைஞ்சு போயிருக்கு, அதெல்லாம் சீர்தூக்கி பார்க்க ஆள் இல்லை, சரி செய்ய ஆள் இல்லை. நீங்கள் ஹெச்ஆர்என்சியில் நாங்கள் போடுற காசு இருக்குது பாருங்கள், உண்டியில் போடுற காசெல்லாம் வாங்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ இல்லையா, அந்த கோயில்களெல்லாம் புனரமைப்பு செஞ்சு அந்த நான் கும்பாபிஷேகம் பண்ணேன்னா, கும்பாபிஷேகம் பண்ணுறது உன் வேலை இல்லை, உன்னோட வேலை. 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும் நம்ம. அப்படி எத்தனை கோயிலுக்கு எல்லாம் பண்ணியிருக்கீங்க? உங்ககிட்ட இருக்க கோயில் நீங்க பண்ணிருக்கீங்க? இல்ல அது ஒரு கணக்கு காமிப்பாங்க, மக்களுக்கு தெரிஞ்ச முக்கியமான கோயில் மட்டும் பண்ணிடுறீங்க. அது கூட இந்த வாட்டி வடபழனி கோயில் பாத்தீங்கன்னா 16 வருஷம் கழிச்சு தான் பண்ணீங்க. இங்கே நான் சொல்றேங்க, இவங்க பாலாலயம் பண்ணிட்டாங்க, கும்பாபிஷேகம் பண்ணிட்டு கும்பாபிஷேக தண்ணிக்கு அந்த சாமியோட காசுல 100 பேருக்கு டிஃபன் வாங்கு, 500 பேருக்கு மத்தியானம் சாப்பாடு பண்ணு, ஷால் வாங்கு, கொடத்தை வாங்க, அவங்களுக்கு ஃப்ரீயா கொடு, இவங்க வராங்க அவங்க வராங்க இவங்க வராங்க, அந்த சாமி காசுல. ஆமாங்க, அதுதான் என்ன கும்பாபிஷேகம். சாமி கிடையாது, குங்க வச்சுக்காது இவங்க வச்சுக்காதான் அப்ப இண்டிகேட் பண்ணிருக்க. சாமி என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? ஆசீர்வாதம் பண்ணிருக்காரு, டேய் தம்பி ஜாகிரதை, நாவடக்கம் நன்மை தரம்னு சொல்லியிருக்காரு ராஜாக்கு. ரொம்ப சந்தோஷம் மேடம், உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நன்றி, தேங்க்யூ.